சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் 100 சவரன் நகைகள் மற்றும் 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரும்பு பெட்டியின் பூட்டை உடைக்காமல் நகைகள் கொத்தாக கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் பூட்டை உடைக்காமல் கொள்ளையடிக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். சிறுக சிறுக சேர்த்த நகைகளை சிரமமில்லாமல் கொள்ளையடித்த அந்த குற்றவாளி யார்? நடந்தது என்ன? சென்னையை அடுத்துள்ள செங்குன்றம் GNT ரோடு பகுதியில் வசித்து வருபவர் குஷில்குமார். வழக்கறிஞரான இவர் செவ்வாய்க்கிழமை செங்குன்றம் காவல் நிலையத்தில் குடுகுடுவென ஓடி வந்து பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். வீட்டில் இருந்த இரும்பு பெட்டியில் இருந்து 100 சவரன் நகைகள், 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 45 கிலோ வெள்ளி பொருட்கள் காணாம போச்சு சார் என்று கூறியுள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வைத்து வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். குஷில் தனது வீட்டில் வைத்துள்ள பெட்டியில் பல ஆண்டுகளாக நகை மற்றும் பணத்தை சேமித்து வைத்திருந்ததாகவும் அந்த பெட்டியின் பூட்டை உடைக்காமல் யாரோ நகைகளை களவாடியதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நகைகளின் இருப்பு குறித்து ஆராய பெட்டியை திறந்தபோது உள்ளே இருந்த நகைகள் ஒட்டுமொத்தமாக காணாமல் போனதாக கூறப்படுகிறது. ஆனால் பெட்டியின் பூட்டு உடைக்கப்படாமல் எவ்வித தடயமும் விட்டு வைக்காமல் கைவரிசை காட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் குஷில்குமாருக்கு நெருங்கிய நண்பர்கள் யாரோதான் கள்ளச்சாவி போட்டு கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கொள்ளையின் பிடிபட்டால் மட்டுமே நகை திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரியவரும். சம்பவ இடத்தில் இருந்து காவல் நிலையம் மிக அருகிலேயே இருப்பது இங்கே கவனிக்கத்தக்கது.